அப்பா, நீங்களா நேக்கு ஒரு மாப்பிளைய பார்த்தா கூட நேக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு அபிப்பிராயம் கேட்க மாட்டேளா? நேக்கு பிடிச்சிருந்தா தானே கல்யாணம் பண்ணி வைப்பேன். இதையும் அப்படி எடுத்துக்க கூடாது. ஏண்டி இவ்வளவு பெரிய அசிங்கத்தை பண்ணி வச்சிருக்க? முதல்ல மன்னிச்சிருங்கப்பான்னு ஒரு வார்த்தை சொல்றதை விட்டுட்டு வியாக்கியானம் என்னடி நோக்க? தப்பு பண்றதுல நீ, நான், உங்க அம்மா 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க. நான் ஐயோ பாவம்னு தங்க இடம் கொடுத்தேன். உங்க அம்மா தம்பி முறை கொண்டாடி வாட்சி கொடுக்கிற அளவுக்கு வந்த. நீ வாழ்க்கையே கொடுத்துட்ட. பாரும், கோபாலனோட அம்மா அப்பா யாருன்னு விசாரிச்சு அவளை நம்ம ஆத்துக்கு வந்து முறையா சம்பந்தம் பேச சொல்லுங்க. நேத்து கூட சத்தியமங்கலம் ஜோசியக்காரர்கிட்ட போய் இடம் எடுத்து பார்த்தேன். உன் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உன் டோட்டல் ஃபேமிலிக்கே டேர்னிங் பாயிண்ட்னு சொன்னார். அது சரியா போயிடுது. ஏன்னா அனு, சரி சரி, ஒரு சின்ன கேள்வி. என்ன? கோபாலனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு எல்லாரும் சந்தேகம் இல்லையே? எதுக்காக அதை கேக்குறேன்னா, கோபாலனோ வெளியூருக்காரன், அவனை பத்தி நமக்கு முன்ன பின்ன தெரியாது. நாளைக்கு அவன் ஃப்ராடு, கிரிமினல், டேஞ்சர், டயாபாலிக்கு அப்படி இப்படி ஒரு தவறான செய்தி வந்ததுன்னு வை, அப்ப என்ன செய்வ? நேக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். அப்படி எதுவும் செய்தி வராது. ஒரு வேளை ஃப்ராடுன்னு செய்தி வந்தது, புருஷன் எவ்வழி அவ்வழி என் வழி. நானும் ஃப்ராட் எடுத்து போறேன். ஓகே. என்ன? அந்த முக்கு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இரு இரு, என்ன முக்கு வரைக்கும்? ஊரை விட்டா ஓடி போறேன்னு சொல்லு. அது இல்ல, எல்லாம் எனக்கு தெரியும். நானும் சீனிவாச ஆச்சரியம் இத்தனை நாளியா கிஸ் சமாச்சாரம் தான் பேசிட்டு இருந்தோம். உன்னை பத்தி ஆதி முதல் அந்தம் வரை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டேன். கல்யாணத்துக்கே சம்மதிச்சிட்டாரா? ஏன் கிருஷ்ணய்யர், நிஜமா என்ன பத்தி எல்லா விவரத்தையும் எடுத்து சொன்னீங்களா? 90% எடுத்து சொல்லிட்டேன். 10% தான் பேலன்ஸ். பேலன்ஸ் 10%. இந்த பூநூல் சமாச்சாரம் தான். எஸ் கிருஷ்ணய்யர், நிச்சயமா இதனால பின்னால ஒரு பெரிய பூகமே வெடிக்கும். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. பானுவ நட்டாத்துல விட்டுட்டு போறேடா. யாரோ எப்படியோ போட்டு கிருஷ்ணய்யர், எனக்கு என் பிரச்சனை தான் பெருசு. என்ன விடுங்க. டேய், பெண்ணை திரண்டு வரும்போது தாலியை உடைக்க பாக்குறியடா. ஐயோ, சொன்னா கேளுங்க கிருஷ்ணய்யர், இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட எனக்கு இஷ்டம் இல்ல. தயவு செய்து என்ன கம்பல் பண்ணாதீங்க. என்ன விட்டுருங்க, நான் ஓடி